முதல்ல சம்மணம் போட்டு உட்காருங்க. கண்களை மூடி வலது கையை உயர்த்தி அதை இடது கை உள்ளங்கையால சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்க வலது கையோட கட்டை விரலையும் சுண்டு விரலையும் ஒன்னா கொண்டு வாங்க. மூச்சை பிடிச்சிட்டு இப்ப வலது துவாரத்தை கட்டை விரலால மூடிட்டு மூச்சை இடது துவாரம் வழியா இழுத்து விடுங்க. உங்க வலது கையோட மோதிர விரலாலையும் நடு விரலாலையும் இடது துவாரத்தை மூடி வலது துவாரம் வழியா மூச்சை இழுத்து விடுங்க. உங்க வலது கையோட கட்டை விரலையும் சுண்டு விரலையும் ஒன்னா கொண்டு வாங்க. உங்க வலது கையோட மோதிர விரலையும் நடு விரலையும் இடது துவாரத்தை மூடி வலது துவாரம் வழியா மூச்சு இழுங்க. மூச்சை பிடிச்சிட்டு இப்ப வலது துவாரத்தை கட்டை விரலால மூடி மூச்சை இடது துவாரம் வழியா இழுங்க. இந்த ஸ்டெப்பை 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து செய்யுங்க. இப்ப இடது துவாரம் வழியா மூச்சை உள்ள இழுத்து 2 துவாரத்தையும் மூடி எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. இப்ப மூக்கோட வலது துவாரம் வழியா மூச்சை விடுங்க. 2 துவாரத்தையும் மூடிட்டு மூக்கோட வலது துவாரம் வழியா நல்லா மூச்சை இழுங்க. மறுபடியும் 2 துவாரத்தையும் மூடி அப்படியே இருங்க. இப்ப இடது துவாரம் வழியா மூச்சை விடுங்க. இப்படியே 5 நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்க. யோகா பயிற்சிகள்ல இந்த பிராணாயாமம் தான் முக்கியமான ஒன்னாக கருதப்படுது. இது மனசை அமைதிப்படுத்தவும் மூச்சு பயிற்சி உள்ள இருக்கிற உறுப்புகளை வலுப்படுத்தவும் ஆரோக்கியத்திற்கும் திறமையை வளர்க்கறதுக்கும் இந்த பிராணாயாமம் உதவியா இருக்கு. பிராணாயாமம். காலை சமணமிட்டு உட்கார வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு வலது கையை உயர்த்தி உங்கள் இடது கையால் தாங்கிக் கொண்டு வலது கையின் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கட்டை விரலால் வலது நாசி துவாரத்தை மூடிக்கொண்டு இடது நாசி துவாரத்தால் மூச்சை நன்றாக இழுத்து விடுவோம். உங்கள் இடது நாசி துவாரத்தை மோதிர விரலாலும் நடுவிரலாலும் மூடிக்கொண்டு வலது நாசி துவாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விடவும். பின்பு வலது நாசி துவாரத்தை உங்கள் கட்டை விரலால் நன்றாக மூடிக்கொள்ளவும். இப்பொழுது இடது நாசி துவாரத்தால் மூச்சை வெளியே விடவும். 5 முறை இப்பயிற்சியை செய்யவும். இப்பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசி துவாரத்தை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை அடக்குங்கள். உங்கள் வலது நாசி துவாரத்தின் மூலம் மூச்சை வெளியே விடுங்கள். தொடர்ந்து 5 நிமிடம் வரை செய்யுங்கள். மீண்டும் வலது இடது நாசி துவாரங்கள் மூலம் மாற்றி மாற்றி இப்பயிற்சியை 5 நிமிடம் செய்யுங்கள்.
யோகாசனத்தின் முக்கிய பயிற்சி இந்த பிரணயாமம். பிரணயாமம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் செய்கிறது. அதோடு மூச்சு மண்டலத்தை சுத்திகரித்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சக்தியையும் தருகிறது.